கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். பிரியமானவர்களே, ஆகாப் ராஜாவின் காலத்தில் அவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த 400 பேர் ஒரே குடையின் கீழ் நின்றனர். அந்த 400 பேரும் பொய்யான விஷயத்தில் பிரிவினையின்றி ஒன்று சேர்ந்து நின்றார்கள். அவர்களால் ஒத்துப்போக முடிந்தது. அவர்களால் ஒரே விஷயத்தை பேச முடிந்தது. 1 ராஜாக்கள் 22:6 வசனங்களில் அவர்களின் ஆவி ஒருவருக்கொருவர் ஒத்துப்போனது. அவர்களின் ஐக்கியம் வலிமையானது. ஆனால் அந்த ஐக்கியம் சத்தியத்திற்கு எதிரானது. அவர்களுக்குள் இயங்கிய பொய்யின் ஆவி அனைவரையும் பொய்யான விஷயத்தில் ஒருங்கிணைத்து ஒத்துப்போக வைத்தது. சத்திய ஆவிக்கு விரோதமாக செயல்பட்டு அவர்கள் அனைவரும் பொய்யின் ஆவினால் கட்டப்பட்டு போனார்கள். அவர்களால் ஐக்கியமாக நிற்க முடிந்தது. ஆனால் அந்த ஐக்கியம் நல்ல விஷயத்தின் மேல் தோன்றவில்லை. அந்த ஐக்கியம் நல்ல விளைவை ஏற்படுத்தவும் இல்லை. அவர்கள் உரைத்த தீர்க்க தரிசனம் ஒரே விதமாயிருந்தது, ஆனால் அது உண்மையாய் இருக்கவில்லை. எனவே அதை கேட்டு செயல்பட்ட ஆகாப் பரிதாபமாக விழுந்தான் என்று 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரத்துல 35வது வசனத்துல நாம் அதை பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கிடையில் மிகாயா என்பவன் அவர்களோடு ஒத்துப்போக இயலாதவனாயிருந்தான். அவன் ஒரு வலிமையான ஐக்கியத்தோடு சேர்ந்து பொய்க்கு துணை போவதை விட தனிமையில் நின்றாலும் சத்தியத்தோடு நிற்க விரும்பினான். அவனால் ஒத்துப்போக இயலவில்லை. ஏனென்றால் அவனுக்குள் உண்மையான தேவ ஆவி செயல்பட்டது. அவனுடைய வார்த்தை 400 பேரோடு ஒத்துப்போகவில்லை. 2 நாளாகும் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அவ்விதமாக சொல்கிறது. அவன் சொன்ன தேவ வார்த்தை ஆகாப்புக்கு பிரியமாயிருக்கவில்லை. ஆனால் அவன் சொன்னதுதான் சரியாயிருந்தது. இந்த கடைசி நாட்களில் உண்மையற்றவர்கள் ஒன்று திரண்டு நிற்க முடிகிறது. ஆனால் உண்மையானவர்கள் தனித்து நிற்க நேரிடுகிறது. அவர்கள் எலியாவை போல தனித்து விடப்படுகிறார்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நாம் எலியாவை குறித்து பார்க்கிறோம். ஆனாலும் சத்தியமற்ற ஆயிரங்களோடு சேர்ந்து நிற்பதை விட சத்தியத்திற்காக தனித்து நிற்பதையே அவர்கள் அதிக மேன்மையாக எண்ணுகின்றனர். அன்பார்ந்தவர்களே, பொய்யோட பொய் ஒத்து போகும். ஆனா உண்மையானவர்கள் பொய்யோடு ஒத்து போக முடியாது. உலகத்தார்கள் உலகத்தாரோடு ஒத்து போவார்கள். ஆனா ஆவிக்குரியவர்கள் உலகத்தோடு ஒத்து போக முடியாது. எனக்கு பிரியமான தேவஜனமே, உண்மையை விரும்பாத 1000 பேரோடு நிற்பதை விட உண்மைக்காக தனித்து நிற்பதே கௌரவமானது. திரும்ப நான் சொல்றேன், உண்மையை விரும்பாத 1000 பேரோடு நிற்பதை விட உண்மைக்காக தனித்து நிற்பதே கௌரவமானது. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில நாம் உண்மையை சார்ந்து நாம் வாழ்கிறோமா, அல்லது நாம் உண்மையானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு உலகத்தோடு ஒத்து போறோமா, பொய்யோடு ஒத்து போறோமா அப்படிங்கிறத நாம பார்க்கணும். பொய்க்கு துணை போறது அது பெரிதல்ல. நான் சத்தியத்துக்காக நிற்பதுதான் முக்கியம். அதனால நாம் தனித்து நின்றாலும் சத்தியத்துக்காக வைராக்கியம் அனுப்புவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.